வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். நாம வாழ்ற இந்த காலகட்டம் இருக்குல்ல, இது ரொம்பவே குழப்பமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு தேவையான வழிகாட்டுதல எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இத புரிஞ்சுக்கிறதுக்கு 3 முக்கியமான உருவகங்கள நம்ம பார்க்க போறோம். அதுதான் வரைபடம், கண்ணாடி, அப்புறம் எஜமானர். உங்களுக்கே இந்த ஃபீலிங் வந்திருக்கலாம். எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஆனா போற வழி சரிதானா, எதுக்காக போறோனே தெரியாம ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஜிபிஎஸ் திடீர்னு வேலை செய்யாம நின்னுட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் இப்படி சொல்லுது. இன்னும் 200 அடியில லெஃப்ட்ல திரும்புங்க. ஆனா உங்களுக்கு அது சரின்னு பட்டா மட்டும். சிரிப்பா இருக்குல்ல? ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் நமக்கு கொடுக்கற வழிகாட்டுதல் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிதான். ஒரு நம்பகத்தன்மையும் இல்ல. இதுதான் நாம இன்னைக்கு பேச போற முக்கியமான பிரச்சனை. ஆமா, நாம இப்ப வாழ்றது ஒரு பெரிய கலாச்சார ஜிபிஎஸ் கோளாறு இருக்கிற ஒரு காலத்துல தாங்க. நம்ம சுத்தி தகவல் ஒரு பெரிய வெள்ள மாறி போயிட்டு இருக்கு. ஆனா நாம அதுல திசை தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இதுதான் நம்ம காலத்தோட மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் பார்த்தா உலகத்தோட மொத்த அறிவும் நம்ம பாக்கெட்ல நம்ம போன்ல இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, நான் யாரு, என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த மாதிரி ரொம்ப சாதாரண அடிப்படையான கேள்விகளுக்கு கூட பதில் தெரியாம திணறணும். அதாவது டேட்டா கொட்டி கிடக்கு, ஆனா ஞானம் அது சுத்தமா இல்ல. இந்த ஜிபிஎஸ் கோளாரோட அறிகுறிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பாக்குறோம். சோஷியல் மீடியாவுல ஆயிரக்கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா மனசை விட்டு பேச நம்மள புரிஞ்சுக்க ஒரு ஆள் கூட இல்ல. முன்னாடி நூத்துக்கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறோம். இது கடைசியில நம்மள ஒரு பயங்கர சோர்வுக்கும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கும் தள்ளுது. சரி, இந்த நிலைமைக்கு நாம எப்படிதான் வந்தோம்? கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தா நாம 3 முக்கியமான திருப்பங்கள்ல நம்ம பாதைய மாத்திருக்கோம்னு புரியும். அதுல முதல் திருப்பம் வரைபடத்தின் காலம். அதாவது உண்மைங்கிறது நமக்கு வெளிய இந்த உலகத்துல இருக்குன்னு நம்பப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்துல இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு பெரிய மேப் மாதிரி தாங்க பார்த்தாங்க. பூக்கிற ஒவ்வொரு பூவும் சரி, மின்னுற ஒவ்வொரு நட்சத்திரமும் சரி, இதையெல்லாம் உருவாக்கின ஒரு பெரிய டிசைனரை சுட்டி காட்டுறதா நம்பினாங்க. அப்போ சயின்ஸும் நம்பிக்கையும் எதிரிங்க இல்ல, அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இந்த பழங்கால வரிகள் அந்த எண்ணத்தை எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்களேன். வானம் கடவுளோட மகிமைய பத்தி பேசுதான். இந்த உலகம் வெறும் ஜடப்பொருட்கள் இருக்கிற ஒரு இடம் இல்ல, அது ஒரு செய்திய சொல்லுது. படைப்பே நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இங்கதான் நாம முதல் தப்பு செஞ்சோம். அந்த மேப்போட அழகிலேயே மயங்கி நின்னுட்டோம். படைப்பா அழகுறது, அது பகுப்பாய்வு செய்யறதுன்னு அதுக்குள்ளே ரொம்ப முழுகி போய் அந்த மேப் யார நோக்கி கை காட்டுச்சோ அந்த மேப்பை உருவாக்குனவரே நம்ம மறந்துட்டோம். இந்த ஓமை நம்ம நிலைய கரெக்டா சொல்லும். யோசிச்சு பாருங்க, உங்கள ஒரு பெரிய விருந்துக்கு கூப்பிடுறாங்க. நீங்க அங்க போயிட்டு அருமையான சாப்பாட்ட சாப்பிடாம, விருந்து கொடுத்தவரை சந்திக்காம, அங்க இருந்த சில்வர் ஸ்பூனோட தரம் என்ன, அதோட டிசைன் என்னன்னு ராத்திரி முழுக்க ஆராய்ச்சி செஞ்சா எப்படி இருக்கும்? கடைசியில உங்க கையில நோட்ஸ் தான் மிஞ்சும், ஆனா வயிறு பசியோட தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நாமளும் ஒருவித ஆன்மீக பசியோட தனியா நின்னுட்டோம். சரி, மேப் நமக்கு வழிகாட்டல, அதனால நம்ம தேடல வேறொரு திசையில திருப்பணும். இதுதான் 2வது பெரிய மாற்றம். உண்மைய தேடி வெளியே போறத விட்டுட்டு நமக்கு உள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சோம். அதாவது உண்மையோட ஆதாரம் வெளிய உலகத்துல இல்ல, நம்மளோட உணர்வுகளுக்குள்ளதான் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சோம். இதுதான் கண்ணாடியின் சகாப்தம். சமூகவியலாளர்கள் நம்ம காலத்தை வெட்டப்பட்ட மலர் கலாச்சாரம்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது அன்பு, நீதி, கருணை, இந்த மாதிரி அழகான பூக்கள் எல்லாம் நம்ம வச்சுக்க ஆசைப்படுறோம். ஆனா அந்த பூக்களுக்கு உயிர் கொடுக்கற வேர்களை மட்டும் வெட்டி எறிஞ்சிடுறோம். யோசிச்சு பாருங்க, வேர் இல்லாத பூ கொஞ்ச நாளைக்கு அழகா தெரியும். ஆனா அது ஏற்கனவே செத்து போன ஒண்ணுதான், சீக்கிரமே வாடிடும். இன்னைக்கே நம்ம ரொம்ப ஸ்டைலா சொல்றோமே, இது ஏன் உண்மை, அது உன் உண்மைன்னு. இது ஒன்னும் புதுசில்ல. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிதான் இருந்திருக்கு. ஒரு புதுமான அளவுகோல் இல்லாதப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கண்ணுக்கு எது சரியோ அதையே செஞ்சிருக்காங்க. விளைவு என்னவா இருந்திருக்கும்? விளைவு ஒரு உலகளாவிய கூச்சல் போட்டி. யோசிச்சு பாருங்க, 800 கோடி மக்கள், 800 கோடி தனிப்பட்ட உண்மைகள். எல்லாரும் கத்துறாங்க, ஆனா யாரும் அடுத்தவங்க சொல்றத கேட்கவே தயாரில்ல. இது ஒரு பெரிய கலேபரமா மாறிடுச்சு. இது வெறும் சமூக பிரச்சனை மட்டும் இல்லைங்க, தனிப்பட்ட முறையில இது ஒரு பெரிய சுமை. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு, இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், என் உண்மை என்னன்னு நீங்களே கண்டுபிடிக்கணுங்கிற அந்த பிரஷர் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பாரமான முதுகு பைய சுமக்கிற மாதிரி.
அது நம்மள சோர்வாக்கி கவலையில தள்ளிடுது. சரி, ஒரு பக்கம் வரைபடம் நம்மள ஒரு முட்டுச்சந்துக்கு கொண்டு போகுது. இன்னொரு பக்கம் கண்ணாடி நம்மள குழப்பி சோர்வடைய வைக்குது. அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன? இங்கதாங்க மூணாவதா ஒரு வழி வருது. இது ஒரு வரைபடமும் இல்ல, ஒரு கண்ணாடியும் இல்ல. இது ஒரு நதர். பொதுவா நம்ம கலாச்சாரம் நம்மகிட்ட ரெண்டே 2 ஆப்ஷன் தான் கொடுக்குது. 1, கிருபை இல்லாத உண்மை. இது ரொம்ப கடுமையானது. தப்பு செஞ்சா மன்னிக்கவே மன்னிக்காது, எப்பவும் தீர்ப்பு சொல்லிட்டே இருக்கும். கேன்சல் கல்ச்சர்லாம் இதுக்கு கீழே தான் வரும். இன்னொன்னு, உண்மை இல்லாத கிருபை. இங்க எந்த தப்பு சரி கணக்கும் இல்ல, எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எல்லாம் ஓகேதான் சொல்றது. ஆனா நாம இப்ப பாக்குற இந்த 3வது வழி, அதாவது எஜமானர் இயேசு, அவர் இந்த ரெண்டத்தையும் ஒண்ணா இணைக்கிறார். அவர்கிட்ட கிருபையும் இருக்கு, சத்தியமும் இருக்கு. அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறதுனால நம்ம தப்புன்னு சொல்லுவாரு, அதுதான் சத்தியம். அதே சமயம் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறதுனால அந்த தப்புக்கான தண்டனைய அவரே ஏத்துக்கிட்டாரு, அதுதான் கிருபை. இப்ப இந்த அட்டவணைய பாருங்க, இதை எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. வரைபடம் கடைசியில நம்மள பொருள் முதல்வாதத்துக்கும் ஆன்மீக பசிக்கும் கொண்டு போய் விட்டுச்சு. கண்ணாடி குழப்பத்துக்கும் பயங்கர சோர்வுக்கும் வழிவகுத்துச்சு. ஆனா எஜமானர், அவர் உண்மையான ஒரு உருமாற்றத்தை நமக்கு கொடுக்கறாரு. இதுவரைக்கும் நாம பேசினது ஏதோ தத்துவம் மாதிரியோ ஒரு தியரி மாதிரியோ இருக்கலாம். ஆனா இது அது இல்ல. இது நமக்கான ஒரு தனிப்பட்ட அழைப்பு. வெறும் தகவல்களை மண்டையில ஏத்திக்கிறது பத்தி இல்ல. இது ஒரு அனுபவத்துக்கான அழைப்பு. இந்த அழைப்பை ஏத்துக்கிறதுக்கான படிகள் ரொம்ப சிம்பிள். முதல்ல, அந்த கனமான முதுகுப்பைய, அதாவது நீங்களே உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணுங்கிற அந்த பாரத்தை தயவு செஞ்சு கீழே இறக்கி வைங்க. 2வது, உங்கள சோர்வடைய வச்ச அந்த வெற்று யோசனைகளை விட்டுடுங்க. கடைசியா, உண்மையான வெளிச்சத்துக்குள்ள வாங்க. இது கண்ணை மூடிட்டு நம்புங்கன்னு சொல்ற அழைப்பில்ல, இது அனுபவிச்சு பாருங்க, ருசிச்சு பாருங்கன்னு சொல்ற ஒரு அழைப்பு. முன்னாடி நாம பார்த்த அந்த விருந்து உவமை ஞாபகம் இருக்கா? விருந்த பத்தி படிச்சுட்டே இருக்காம ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றது மாதிரி தான் இது. நாம இதுவரைக்கும் பார்த்தோம், வரைபடம் நம்மள எங்க கொண்டு போச்சு, கண்ணாடி நம்மள எவ்ளோ சோர்வடைய வச்சதுன்னு. இப்போ உங்க முன்னாடி 3வதா ஒரு வழி வைக்கப்பட்டிருக்கு, எஜமானர். இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க ருசிச்சு பார்க்க போறீங்களா?